என்ன வேணும் சார்? எனக்கு ஒண்ணு வேண்டாம். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அதுக்கு எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? என்ன நீங்க வியாபாரி? அன்னைக்கு என் புருஷனை விட்டு போறதுக்கு பணம் கொடுக்கறேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு மன்னிச்சிருமா. அன்னைக்கு நான் உன்னை டெஸ்ட் பண்ணி பார்க்க நினைச்சேன். ஆனா அந்த தகுதி எனக்கு இருக்கான்னு என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கல. என்ன சொன்னீங்க? என்ன டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? ஆமாம்மா, உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட மனசு விட்டு நிறைய விஷயங்கள் பேசணும். மன்னிச்சிடுங்க, இப்ப டியூட்டி நேரம். இதான் என் விலாசம். வீட்டுல வந்து பாருங்க. அவசியம் வந்து பாக்குறமா. வரேன். நீங்க தான் மிஸ்டர் சேகரா? நான் தான் ரகுபதி. சீதா சொல்லிருக்கு. வா உட்கார். வாங்க. கண்ணா உங்களோட பேச மாட்டேப்பா. ஏன்பா? இனிமே நான் எப்பவும் உங்க கூடவே இருப்பேன். கண்ணா, இவர் யார் தெரியுமா? உன் தாத்தாடா. தாத்தா கிட்ட போ. வாடா ராஜா. இவர் மீசை இல்லாத தாத்தா. எதுக்குமா இதெல்லாம்? வீண் சம்பிரதாயம். நீங்க சீர்வரிசையோட வரலாம். நான் காஃபி கொடுக்கறது வீண் சம்பிரதாயமா? அதுவா? என்னதான் லட்சக்கணக்கில் சொத்து சேர்த்திருந்தாலும் மகனுக்கு ஒரு கல்யாணத்தை செய்து வச்சு மருமகளுக்கு ஒரு கூறப்படவை கொடுக்கிற பாக்கியம் இல்லாம போச்சே. அதுக்கு பதிலாத்தான். சீதா எங்க? என்னங்க இப்படி கொஞ்சம் வர்றீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. இருங்க, நான் வர்றேன். பேராண்டி, இந்த பத்தியா உனக்கு சாக்லேட். வா விளையாடலாம். ஓடியா 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 ஓடியா. சீதா. ராமு. சீதா, அது வந்து சீதா, என்ன மன்னிச்சிரு சீதா. சீதா, சீதா. இந்த காட்சியை பார்க்கறதுக்காகத்தான் 6 வருஷமா நான் ஏங்கி தவிச்சேன். சேகர், நீங்களும் உங்க மனைவி செய்த உதவி என்னால மறக்க முடியாது. மாமா, உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. எழுந்துருமா. சரி வாங்க, எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போ. வாங்க. ஹலோ. வாங்க வாங்க வாங்க. என்ன மிஸ்டர் ரகுபதி, ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு பார்த்து தரீங்க, என்ன விசேஷம்? 6 வருஷம் கழிச்சு என் மகனும் மருமகளும் இப்பதான் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க கல்யாணம் தான் எப்படி நடந்ததுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமே. அவங்களை அறிமுகப்படுத்துறதுக்காகத்தான் இந்த திடீர் பார்ட்டி. இதுதான் என் பேரன் கண்ணன். ஹலோ, how do? எங்க மருமக? மாடியில் இருக்கா, வந்துருவா. சீதா, அம்மா சீதா. ஏம்மா எதுக்கா அழுவுற? ஒண்ணு இல்ல, அப்பா ஞாபகம் வந்தது. அப்பாவா? உங்க மகனோட நான் கிராமத்துக்கு போயிருந்தப்ப வீட்லயும் மனசுலயும் இடம் கொடுத்த அந்த அப்பா அம்மாவை இப்ப பிரிஞ்சு நாங்களும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். நீங்களும் எங்களை ஏத்துக்கிட்டீங்க. இப்ப நீங்க எங்களை கூட்டிட்டு வந்து கொண்டாடுற மாதிரி என்ன பெத்த மகளா நினைச்சு
என் வளைகாப்ப எவ்வளவு குதூகலமா கொண்டாடினாங்க. அவங்க இப்ப இங்க இருந்தா நம்ம எல்லாம் பார்த்து எவ்வளவு ஆனந்தப்படுவாங்க. அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதம்மா. நீ அவங்களை நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி அவங்களும் உன்னை நினைச்சு வாழ்த்திக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த ஆசீர்வாதம் தான் நம்ம எல்லாம் சேர்த்து வச்சு நாம எல்லாரும் சேர்ந்து கிராமத்துக்கு போய் ஒரு தடவை அவங்கள பார்த்து வருவோம். கீழே எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் அம்மா. அம்மா அம்மா நாயுடுங்க என்னம்மா சாமி என்ன இதெல்லாம் பேசாதே. கண்ணன் சங்கீதம் கேட்கிறான். கண்ணன் என்ன பைத்தியம் மாதிரி பேசுறீங்க? கண்ணன் தான் உங்களை விட்டு போயிட்டானே. கண்ணன் போயிட்டானா? யார் சொன்னது கண்ணன் போயிட்டான்னு? இதோ கண்ணன், இதோ கண்ணன், இதோ கண்ணன், இதோ கண்ணன், இதோ கண்ணன். கண்ணா ஓடிவா ஓடிவா கண்ணா, லட்டு முட்டாய் கொடுக்கிறேன்டா கண்ணா. ஓடிவா 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 கண்ணா கண்ணா கண்ணா. சாப்பிடியா? தாத்தா விட்டுட்டா. பரவாயில்ல பரவாயில்ல, சாப்பிடு சாப்பிடு. உனக்கு ஒரு வாய், எனக்கு ஒரு வாய், உனக்கு ஒரு வாய், எனக்கு ஒரு வாய். கண்ணா கண்ணா, உங்க அப்பன் என்கிட்ட இருந்து ஒண்ணு பிரிச்சு கொண்டுகிட்டு போயிட்டானே. உங்க அப்பனுக்கு அவன் பெரிய பணக்கார விட்டு பிள்ளைன்னு அபிப்பிராயம். என்கிட்ட இருக்குடா பணம், நான் உனக்கு கொடுக்கறேன்டா கண்ணா, லட்ச லட்சமா கொடுக்கறேன்டா. என் சொத்தெல்லாம் உனக்கு தான் சீதனமா கொடுக்க போறேன். பாத்தீங்களா பாத்தீங்களா இப்படி ஆயிடுச்சே. இத பாருங்க, இது மருந்து கொடுத்து குணமாகிற வியாதி இல்ல. குழந்தை கண்ணன் இருக்கானே, அவன் அவரை அழைச்சுன்னு போனா எல்லாம் சரியா போடும்னு நினைக்கிறேன். என்னையா நீங்களும் புரியாம பேசுறீங்க? நாயுடு இருக்கிற நிலைமையில கூட்டிக்கிட்டு போற மாதிரியாவா இருக்கு? கண்ணை எங்க இருக்கிறானோ, எப்படி அவனை தேடுறது? ஏழுமலை, அவங்க எங்க போனாங்க என்னங்கிற விஷயம் ஏதாவது உனக்கு தெரியுமா? இல்லைங்க, பாவம் சீதா அம்மாவுக்கு யாருமே கிடையாதுங்க. போகும்போது எங்க போறோம்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு போனாங்க. எங்க பட்டத்துல இருந்து ராமுடைய அப்பா வந்திருந்தாரே, அவர் பேர் ரகுபதி, மிலிட்டரியில வேலை பார்த்தவரான். அவரை கண்டுபிடிச்சா ஏதாவது விவரம் தெரியாதுங்களா? குறுக்கலையா, ஒண்ணு பண்றேன். பட்டணத்துல என் பையன் இன்ஸ்பெக்டரா இருக்கிறான். நாயுடு விஷயமா ஏற்கனவே கடுதாசி எழுதியிருக்கேன். அவன் மூலியமா கண்ணனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டு வந்துடுறேன். ரகுபதியில் மிலிட்டரியில இருந்ததா எழுதிருந்தீங்க, அதனால கண்டுபிடிக்கிறது சிரமம் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ரிட்டையர்டு மிலிட்டரி ஆபீசர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு எல்லாரும் தெரியும். அப்ப அவரை போய் பாப்போம், புறப்படு. கொஞ்சம் பிள்ளைய பிடிச்சுக்கா, ஆடக்கூடாது. தாத்தா தான் பக்கத்துல இருக்கனே.
இந்த பக்கம் வச்சு மேல வச்சு கொஞ்சம் நேரம் மேல வச்சு கொஞ்சம் எடு இன்னும் கொஞ்சம் எடு கொஞ்சம் ஈழமா இருக்கு எடு பேசிட்டியா ₹2 வச்சுக்க பரவாயில்லடா வச்சுக்கடா நீதான் வருஷம் புது துணியை நெல்லு மூட்டை தரீங்களே அது எனக்கு முடி வெட்டுறதுக்கு இது எங்க தாத்தாவுக்கு முடி வெட்டினியே அதுக்குடா வேண்டாயா இந்த பணம் வாங்கினா என் உடம்புல ஒட்டாலியா அப்படி யாரும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்ப சரிங்க, சிரமத்துக்கு மன்னிக்கணும், நாங்க வர்றோம். பரவாயில்ல சார். ஒரு நிமிஷம். எங்க கிளப்பு கூட ஒருத்தர் அடிக்கடி வருவாரு. அவரு பேர் கூட ரகுபதி தான். ஆனா அவர் மிலிட்டரி ஆபீசர்ல. அவர் பெரிய பிசினஸ் மேன். அவர் பையன் கூட நீங்க சொன்ன மாதிரி ஏதோ காதல் கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிட்டு தான் அடிக்கடி ஆண்ட சொல்லியிருக்காரு. எதுக்கும் அவர் வீட்டுக்கு போன் பண்ணி கேட்டு பாக்குறேன். கண்ணன் யாரோ ஒரு சின்ன பையன்ல பேசுறான். கண்ணனா? கொஞ்சம் இப்படி கொடுங்க. இந்தாங்க. ஹலோ, யார் பேசுறதுங்க? கண்ணனா? சீதா மகன் கண்ணன் தானே? கண்ணா, நான் கண்ணன் தாத்தா பேசுறேன்டா. வரலடா, உங்க கண்ணன் தாத்தா தான் வந்திருக்கேன். கண்ணா, நீ அங்கேயே இரு, இத வந்துட்டேன், உன்னை பார்க்க வர்றேன். யாருகிட்ட போன்ல பேசிட்டு இருக்கிற? கர்ணன் தாத்தாவா? சாப்பிடுங்கம்மா. நீங்களே இப்படி மனசு ஒடிஞ்சு போயிட்டா அவரை எப்படிமா கவனிக்க முடியும்? எவ்வளவு நாள் சாப்பிடாம இருப்பீங்க? இந்த காஃபியா கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. எங்க வீட்டுக்கார் பட்டணத்துக்கு போயிருக்காரு. எப்படி கண்ணனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாருமா. அழாதீங்கம்மா, அழாதீங்கம்மா.
கண்ணா வா கண்ணா வா வா கண்ணா என்னங்கம்மா தம்பி போயிட்டீங்களா? என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களா? உங்களுக்கு எல்லாரும் இருக்கிறாங்க, எனக்கு யாரும் இல்லையே, என்ன விட்டுட்டு போனீங்க தம்பி?